நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக சந்திப்போம். சில சமயத்தில் நம்முடைய சந்தோஷம் அங்கே இருக்காது. அன்போடு அக்கறையாக விசாரிக்கக்கூடியவர்களாக இருப்போம். சில சமயத்தில் நம்முடைய சுகங்களை துக்கங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். சில சமயத்தில் கண்ணு காணாமல் வேகமாக போயிடலாம் என்று எண்ணி போகக்கூடியவர்களாக இருப்போம். எப்படி இருந்தாலும் ஒருவரை நாம் சந்திக்கிறோம், அவர்களோடு பேசுகிறோம் என்றால் அவர்களுடைய மனம் புண்படாதபடி நாம் பேசுவதுதான் நல்லது. அதுதான் நம்மை உயர்வுபடுத்தி காட்டக்கூடியதாக இருக்கும். என்ன அப்படி உயர்வுன்னு கேட்குறீங்களா? ஒரு கதையை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க கதைக்குள்ளே போகலாம். விஜயபுரி அப்படின்னு ஒரு நாடு. அந்த நாட்டை விஜயவர்மன் என்கின்ற மன்னன் ஆட்சி செய்தான். அவனிடத்திலே நிறைய பேர் அன்போடு வந்து பழகக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த விஜயவர்மனுக்கு ஒரு நல்ல அறிவு படைத்த, கூர்மையாக எதையும் காணுகின்ற, சந்திக்கக்கூடிய திறமை படைத்த ஒரு அமைச்சன் இருந்தான். அந்த அமைச்சனுடைய பெயர் மகிபாலன் என்பதாகும். ஒரு சமயம் விஜயவர்மன் என்ன செய்தான்? தனது பக்கத்திலே காணப்படுகின்ற ஒரு நாட்டிற்கு தூதுவராக தனது அமைச்சன் மகிபாலனை அனுப்பினான். மகிபாலனும் அந்த நாட்டிற்கு சென்றார். அந்த நாட்டை ஆட்சி செய்த மன்னன் மகிபாலன் தூதுவராக வந்திருப்பதை பார்த்து மேலும் கீழுமாக நோக்கினான். அவனிடத்திலே என்ன ஒரு பண்பு இருந்தது என்றால், எதிராளிகள் யார் வந்தாலும், அது உறவினராக இருக்கலாம் அல்லது தனது படையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது வேற்று நாட்டை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவர்களை பார்த்து அவர்களுடைய மனம் புண்படும்படி ஏதாவது ஒரு வார்த்தையாவது சொல்லிவிட வேண்டும். அதை பார்த்து அவர்கள் துன்பப்படுவதை பார்த்து, அதை பார்த்து என்று சொன்னால் அவர்கள் துன்பப்படுவதை பார்த்து அவன் மனம் மகிழ்வான். ஆஹா, இன்னைக்கு நமக்கு எவ்வளோ மகிழ்ச்சி தெரியுமா? மற்றவங்களை ஏளனப்படுத்துறதையே தானே நம்ம மகிழ்ச்சியாக கொண்டிருக்கோம். இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு பாரு என்று மகிபாலனை பார்த்தவன் அப்படியே மகிழ்ச்சியின் உச்சத்திற்கே போனான். பார்த்துட்டு என்ன செய்தான்? அந்த தூதுவரே, வாங்க, நீங்கள் விஜயபுரியிலேருந்து வரீங்களா? சரி, உங்களை போய் தூதுவராக உங்கள் மன்னன் அனுப்பினாரா என்று கேட்டான். ஆமாம், அதில் என்ன தங்களுக்கு சந்தேகம் ராஜா என்று மகிபாலன் மிக அமைதியாக கேட்டான். தூதுவரா, அதுவும் இவ்வளோ குள்ளமாக இருக்கக்கூடிய உங்களை போய் அனுப்பியிருக்காரு உங்கள் மன்னர். இப்போ எப்படி இருக்கும்னு யோசித்து பார்த்தேன். எனக்கே அடக்க முடியாத சிரிப்பு வந்தது, அதனால தான் கேட்டேன் என்று அந்த மன்னன் கூறினான். மகிபாலனுக்கு கோபம் தலைக்கு ஏறியது. ஆனால் அந்த கோபத்தை அந்த மன்னனிடத்திலே காட்டவில்லை. காட்டாமல், அரசே, எங்கள் நாட்டில் இருப்பவர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவர்கள் எழுந்தால் சூரியன் மறையும், அந்த அளவிற்கு உயரமானவர்கள். அது மட்டும் கிடையாது, ஒரு அடி எடுத்து வச்சாங்கன்னு சொன்னால் 1 கிலோமீட்டர் தூரம் போகக்கூடியதாக இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் எங்கள் நாட்டிலே இருக்கிறார்கள் என்று கூறினான். உடனே அந்த அரசன், ஆஹா, அப்படியா சொல்ற நீனு? அப்படிப்பட்டவர்கள்லாம் இருக்கும்போது போய் ஒன்றை போய் தூதுவரா அனுப்பினாங்களா? ரொம்ப சிரிப்பு தான் வருதுவோ என்று கூறினான். மகிபாலனுக்கு எப்படியாவது இந்த மன்னன் தான் செய்கின்ற தவறு என்ன
என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் இவன் இப்படித்தான் மற்றவர்களை குற்றப்படுத்தி கொண்டே அல்லது ஏளனப்படுத்தி கொண்டே அந்த ஏளனத்தை பார்த்து மகிழ்ந்து கொண்டே இருப்பான். மற்றவர்கள் மனம் புண்படும்படியாக யாருமே பேசக்கூடாது. ஆனால் ஒரு நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய மன்னன் இப்படி மற்றவர்கள் மனம் புண்படும்படியாக பேசலாமா என்று மகிபாலன் சிந்தித்தான். சிந்தித்தவன் அந்த அரசனை நேருக்கு நேராக பார்த்து, அரசே, எங்க மன்னன் யாரை எந்த இடத்திற்கு தூதுவராக அனுப்ப வேண்டும், தூதுவராக அனுப்ப வேண்டும் என்பதிலே மிக மிக தெளிவாக இருக்கிறார் என்று கூறினார். நீ சொல்வது சரிதான். இவ்வளவு குள்ளமாக இருந்து கொண்டு நீயும் உனது மன்னனுக்காக பேசுகிறாய். அந்த மன்னன் எப்படி எதை அறிந்திருக்கிறான் சொல்லு பார்க்கலாம் என்று கேட்டான். மகிபாலன், அரசே, என்னுடைய மன்னன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? யார் மிக சிறந்த அறிவாளிகளாக புத்திசாலிகளாக இருக்கிறார்கள் என்று பார்த்து அவர்களை தான் எல்லா இடத்திற்கும் தூதுவராக அனுப்புவார். அப்படி தூது போகின்ற பொழுது அந்த நாடு எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், அங்கு இருப்பவர்கள் என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டுதான் அனுப்புவார். அங்கே மக்கள் அறிவுடையவர்களாக இருக்கிறார்களா, அங்கே படித்தவர்கள் இருக்கிறார்களா, நல்ல சான்றோர்கள் காணப்படுகிறார்களா என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டுதான் எங்களுடைய மன்னர் தூதுவரை அனுப்புவார். அந்த வகையில் இங்கும் தெரிந்து கொண்டுதான் என்னை அனுப்பியிருக்கிறார் என்று கூறினான். இங்கும் தெரிந்து கொண்டு உன்னை அனுப்பினாரா? என்ன சொல்கிறாய் நீ? ஆம் அரசே, எங்கள் நாட்டிலேயே மிகவும் வடிகட்டின முட்டாள் யாரான இருக்காங்களான்னு தேடி பார்த்தார். இங்க அரசர் யாரும் இல்லை. உருவத்தாலும் மிக மிக குள்ளமாக இருக்கக்கூடியவர், அதே சமயத்தில் வடிகட்டின முட்டாளாகவும் இருக்க வேண்டும் என்று எங்கள் மன்னர் பார்த்தார். எங்கள் நாட்டிலேயே நான் மட்டும்தான் மிக குள்ளமானவன், வடிகட்டின முட்டாள் என்னை போன்று யாரும் இருக்க மாட்டார்கள் என்பதனால் அனுப்பினார் என்று கூறினான். அதை கேட்ட மாத்திரத்தில் அந்த அரசன் எப்படி ஆனான் தெரியுமா? வடிகட்டின முட்டாள் அனுப்பினார் என்று சொன்னால் அந்த நாடு, அங்கே இருப்பவர்கள் யாரும் அறிவாளிகள் அல்ல, புண்படக்கூடியவர்கள், புண்படுத்தக்கூடியவர்கள் என்பதை தெரிந்து வடிகட்டின முட்டாளாக மகிபாலன் தன்னை அறிவித்துக் கொண்டு வந்திருக்கிறான். இனி நாம் யாரையும் இப்படி மனம் புண்படும்படியாக நடந்து கொள்ளக்கூடாது என்பதை அந்த மன்னன் உணர்ந்து அவமானப்பட்டான். ஆகையால் அன்பர்களே, நாமும் என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களை என்ன செய்துவிடக்கூடாது? குறைத்து மதிப்பிடக்கூடாது. அப்படி மதிப்பிட்டோம் என்று சொன்னால் நாமே அவமானப்பட்டு போகக்கூடியவர்களாக இருப்போம். அது மட்டுமல்ல, மனம் என்று சொல்லப்படக்கூடியதை எந்த காரணத்திற்காகவும் பொன் அடையும்படியாக செய்யக்கூடாது. வள்ளுவர் கூறுவாரே, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவடு என்று கூறியிருக்கின்றார் அல்லவா? அந்த தழும்பு, நாவினால் ஏற்படுத்துகின்ற தழும்பு உள்ளத்திற்குள்ளாக அழியாத வடுவாக காணப்படும். ஆனால் நெருப்பினால் சுடப்படுகின்ற வடு வெளியிலே தெரியும், உள்ளே ஆறிவிடும். ஆனால் நாவினால் சுடப்படக்கூடியது ஒரு நாளும் வெளியே தழும்பு தெரியாது, உள்ளே அது இருந்து கொண்டே ரணமாக பொன்னாக இருந்து கொண்டே இருக்கும். ஆகையால் நாம் யாரை பார்த்து பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இனிய சொற்களை பேசுவோம், முகமலர்ச்சியோடு என்று கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.